முக்கிய செய்தி. அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் தேர்தலை முன்னிட்டு பென்சில்வேனியாவில் தனது ஆதரவாளர்கள் மத்தியில் ட்ரம்ப் பேசிக் கொண்டிருந்த போது இந்த திடீர் துப்பாக்கிச்சூடானது நடத்தப்பட்டிருக்கிறது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ஹரிஹரன். ஹரிஹரன், அமெரிக்க அதிபர் தேர்தல் நடக்கக்கூடிய இந்த வேளையில முன்னாள் அதிபர் ட்ரம்ப் மீது இப்படி ஒரு பயங்கர துப்பாக்கிச்சூடானது நடத்தப்பட்டிருக்கிறது. இது எப்படி பார்க்கப்படுகிறது? இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த மர்ம நபர் யாருன்னு தெரிய வந்திருக்கிறதா? முழு விவரங்கள் ஹரிஹரன். நீங்க குறிப்பிட்டது போல அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் மாதம் நடக்கிறது. அதற்கான பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது. 2 அதிபர் வேட்பாளர்களும், குறிப்பாக முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் போட்டியிடுகிறார்கள். இருவரும் பிரச்சார காலத்துல பிஸியா இருக்கிறாங்க. பென்சில்வேனியா, பட்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பென்சில்வேனியால ட்ரம்ப் பிரச்சாரம் மேற்கொண்ட போதுதான் இந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்து அமெரிக்காவை உலுக்கி இருக்கிறது. பென்சில்வேனியா என்பது ஸ்விங் ஸ்டேட் என்றால் 2 தரப்புக்கும் வாய்ப்பு இருக்கக்கூடிய கடுமையான போட்டி நிலவக்கூடிய மாகாணம். அந்த மாகாணத்துல தான், அந்த பகுதியில தான் ட்ரம்ப் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்த பட்லர் அப்படிங்கிற இடத்துல அவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த ஷூட்டிங் ஆனது நடைபெறுகிறது. இத யார செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது, பார்க்கும் பொழுது திருமதி இன்ஃபர்மேஷன் என்னன்னா, அந்த ரேலியில, அந்த பிரச்சார கூட்டத்துல இல்லாம அதற்கு பக்கத்துல ஒரு மேற்கூரையிலிருந்து ஒரு மர்ம நபர் இந்த துப்பாக்கி சூடுல ஈடுபட்டிருக்கிறார். இந்த துப்பாக்கி சூட்டுல ட்ரம்புக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. நம்ம காட்சிகள்ல கூட பார்க்கலாம். அவருடைய காதுகள்ல ரத்தம் சொட்ட தான் அவர் சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்ஸால, அவரது பாதுகாவலர்களால வெளியேற்றப்படுகிறார். அங்க இந்த ரேலியில கலந்து கொண்டவர்கள் கூறும்பொழுது முதல்ல ஒரு துப்பாக்கி சூடு மாதிரி, ஒரு ஃபயர் கிராக்கர் மாதிரி ஒரு சத்தம் கேட்கிறது. மிகுந்த ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. அதற்கு பிறகு ட்ரம்ப் அங்கிருந்து வெளியேற்றப்படுகிறார். இந்த துப்பாக்கி சூட்டுல அந்த துப்பாக்கி சூடு நடத்திய அந்த மர்ம நபர் கொல்லப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாது அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட ஒரு பார்வையாளரும் கொல்லப்பட்டிருக்கிறார் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில மருத்துவமனையில இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ட்ரம்ப் மருத்துவர்களுடைய கண்காணிப்பில் இருக்கிறார். ஆனால் அவரது உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க பார்க்கலாம், அவர் காயப்பட்டாலும் கூட, அவர் உடலிருந்து ரத்தம் சொட்டினாலும் கூட கையெல்லாம் தூக்கி தனது ஆதரவாளர்கள்ட்ட நம்பிக்கை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் அவர் தோரணையெல்லாம் செய்து அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருப்பார். அவருடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அமெரிக்கால சர்வ தரப்பினரும் இதை கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். அதிபர் ஜோ பைடன் சற்று நேரத்துக்கு முன்பாக நாட்டு மக்களிடம் உரையாடி இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது, இது போன்ற வயலன்ஸுக்கெல்லாம் நாட்டில இடமே கிடையாது, இதை கடுமையாக கண்டிக்கின்றேன், இதற்கான அத்தனை நடவடிக்கைகளையும் முடுக்கி விடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது டொனால்ட் ட்ரம்போடு நான் பேச முயற்சித்திருக்கின்றேன். அவரது மருத்துவ குழுவிடம் கேட்டறிந்திருக்கின்றேன். அவர் நலமாக இருக்கிறார் என்று ஜோ பைடனும் நாட்டு மக்களிடம் பேசியிருக்கிறார். அது மட்டுமல்லாது நீங்க சொன்னது போல இப்பொழுது தேர்தல் பிரச்சாரம் நடக்கிறது. பிரச்சாரம் செய்யும் விதமாக டொனால்ட் ட்ரம்பை தாக்கி ஜோ பைடன் தரப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய விளம்பரங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. குடியரசுக் கட்சி, டெமோக்ராட் கட்சி என்று எல்லா தரப்பும் இதை கண்டித்திருக்கிறார்கள். நான்சி பெலோசி, ஸ்பீக்கர் மைக் ஜான்சன், இது மட்டுமல்லாது சர்வதேச தலைவர்கள் எல்லாம் கூட இதற்கு கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ என்று பலரும் இதை கண்டித்து வருகிறார்கள். இது வந்து அமெரிக்கால நம்ம பார்க்கின்றோம், இது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு பொலிட்டிக்கல் வயலன்ஸ் என்பது அமெரிக்க வரலாற்றுல புதிதல்ல. பல அதிபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், பொலிட்டிக்கல் அசாசினேஷன்ல கொல்லப்பட்டவர் தான் ஜான் எஃப் கென்னடி. அது மட்டும் இல்லாம மெக்கின்லே அப்படிங்கிற அதிபர் கொல்லப்பட்டிருக்கிறார். ஏன் ஆப்ரஹாம் லிங்கன் கூட ஒரு பொலிட்டிக்கல் அசாசினேஷன் தான் கொல்லப்பட்டிருக்கிறார். சோ ஒரு பொலிட்டிக்கல் அசாசினேஷனுக்கான முயற்சியா என்ற கோணத்துல விசாரணை நடைபெற்று வருகிறது. யார் இதை செய்தார்கள், எப்படி ஒரு பாதுகாப்பு லேப்ஸ் ஏற்பட்டது என்றால், ஒரு உயர்மட்ட பாதுகாப்பு வளையத்துல இருப்பவர் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அவரை சுற்றி சீக்ரெட் சர்வீசஸ் இருக்கும். அவர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் அவ்வளவு பாதுகாப்பு இருக்கும். நானே கூட நிறைய ரேலிஸ் அமெரிக்கால அட்டன் பண்ணிருக்கேன். பத்திரிகையாளர்கள் உட்பட ரொம்ப அதிகமான பாதுகாப்பு
ஸ்கிரீனிங்க்கு பிறகுதான் இதை அனுமதிப்பார்கள். இதெல்லாம் மீறி எப்படி இந்த ஒரு செக்யூரிட்டி லேப்ஸ் நடைபெற்றிருக்கிறது என்பதெல்லாம் விசாரிக்கப்படும். இது இந்த ரேலியிலிருந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டவர் சொன்னாங்க, பக்கத்துல ஒரு மேற்கூரையில நின்றுதான் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது என்பது இப்ப பிரிலிமினரி இன்ஃபர்மேஷனாக தருகிறது. ஆனால் ட்ரம்ப் தரப்புல உறுதி செய்யப்பட்டிருப்பது அவர் தற்போது பாதுகாப்பாக இருக்கிறார், அவருடைய உயிருக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்பதுதான் தற்போதைய செய்தி. இது போன்ற அரசியல் வன்முறைகளுக்கு அமெரிக்காவில் இடம் கிடையாது என்று அதிபர் ஜோ பைடனும் கூட உறுதி கூறியிருக்கிறார். இது அமெரிக்க அதிபர் தேர்தலில் நிச்சயமா தாக்கம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் திங்கட்கிழமை, அதாவது நாளை அமெரிக்காவில ரிபப்ளிகன் நேஷனல் கன்வென்ஷன் நடக்கிறது. அதுலதான் டொனால்ட் ட்ரம்ப் குடியரசுக் கட்சியுடைய அதிபர் வேட்பாளராக அதிகாரப்பூர்வமாக தேர்வாக இருக்கிறார். இதற்கு முன்னதாக எல்லாருக்கும் தெரிந்தது, அவர் போட்டியில வென்று விட்டார். அவருடைய உட்கட்சி போட்டியில அவர்தான் அந்த கட்சியுடைய பிரிசம்டிவ் நாமினி. ஆனால் அலுவல் பூர்வமாக நாளைக்கு நடக்கக்கூடிய அவருடைய கட்சியுடைய குழுல தான் அவர் தேர்வு செய்யப்படுகிறார். இந்த ஒரு சூழல்ல இந்த ஒரு வன்முறையானது நிறுத்தப்பட்டிருக்கிறது. நாளைக்கு அது நடக்குமா, திட்டமிட்டபடி நடக்குமா, அல்ல தள்ளி போகுமா, இவையெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள். எப்படி பார்த்தாலும் இது அமெரிக்காவில பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்க தேர்தலையும் கூட இது தாக்கத்தை ஏற்படுத்த நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா இந்த அதிபர் தேர்தல் போட்டியிலேயே டொனால்ட் ட்ரம்புக்கும் ஜோ பைடனுக்கும் நடக்கக்கூடிய போட்டியில சற்றே தேசிய அளவுல பார்க்கும்போதும் சரி, ஸ்விங் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய போட்டி கடுமையா இருக்கக்கூடிய மாகாணங்கள் எல்லாம் ட்ரம்ப் சற்றே பைடனை விட முன்னிலையில இருக்கிறார். ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, இன்னும் சொல்ல போனா கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக நடந்த அந்த இருவருக்கும் இடையேயான நேருக்கு நேர் நிகழ்ச்சியில பைடன் சொதப்பியது, அதற்கு பிறகு அவருக்கு எதிராக அவரது கட்சியிலேயே எழுந்த குரல்கள், அவர் விலக வேண்டும் என்று சொன்னது, தொடர்ந்து உளறியது, இவையெல்லாம் ட்ரம்புடைய வெற்றி வாய்ப்பை கூட்டியதாக பார்க்கப்பட்ட நிலையில இது நிச்சயமாக அமெரிக்க வாக்காளர்கள் மத்தியில தாக்கத்தை ஏற்படுத்தும். அதை தாண்டி ஒரு பொலிட்டிக்கல் வயலன்ஸ் என்ற அடிப்படையில ஒரு பைபார்ட்டிசன் கண்டெம்னேஷன், அதாவது கட்சிகள் தாண்டிய இதற்கான கண்டெம்னேஷன் என்பது வந்திருக்கிறது. இது பெரிய தாக்கத்தை அமெரிக்க அரசியல்ல மிகப்பெரிய பேச்சு பொருளாக தொடரப்போகிறது. ஆனா செய்தி என்னன்னா, டொனால்ட் ட்ரம்புடைய உயிருக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை, அவர் காயம் பட்டிருக்கிறார் என்பது மட்டும்தான் செய்தி. எந்த அளவுக்கு காயம், இவையெல்லாம் வரக்கூடிய நேரத்தில் தெரியும். இது ஒரு டெவலப்பிங் ஸ்டோரி. பலரும் கூட இதை கண்டித்து வருகிறார்கள். கட்சிகள் தாண்டி அமெரிக்க அரசியல் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள்லாம் இதை கண்டித்து வருகிறார்கள். ஜோ பைடன், எனக்கு இது பத்தின ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது, ஆனால் விவரங்களை நான் கேட்டிருக்கின்றேன். ஐ டோன்ட் நோ இனஃப் டு, பட் ஐ ஹாவ் அன் ஒப்பீனியன், பட் ஐ டு நாட் ஹேவ் ஃபேக்ட்ஸ் என்று தன்னுடைய கருத்துல சொல்லியிருக்கிறார். அந்த அபிப்பிராயம் என்ன என்பதை அவர் வெளிப்படுத்தல. இதற்கு பல தியரிஸ் கொடுக்கப்படும், இதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு பலரும் ஆய்வார்கள். இதற்கான இன்வெஸ்டிகேஷன் தொடங்கி இருப்பதாகவே அறிகின்றேன். முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில கடுமையாக கண்டித்திருக்கிறார். இது போன்ற அரசியல் வன்முறைக்கு நமது நாட்டில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். FBI என்று சொல்லக்கூடிய பெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அந்த இடத்துக்கு விரைந்திருக்கிறது. இதை பற்றி ஆராய, இது எப்படி நடந்தது, எதனால் நடந்தது என்பதை ஆராய FBI சென்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நிச்சயமாக அமெரிக்க அரசியலை பற்றி பேசும்போது, அதிபர் தேர்தல் வரலாற்றை பற்றி பேசும்போது நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சம்பவம் என்பது மிக முக்கிய நிகழ்வாக அமெரிக்க வரலாற்றுல இடம்பெறும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அமெரிக்க அதிபர் தேர்தல்கள்ல வன்முறைகள் இதற்கு முன்னாடி நடந்திருக்கிறது. ட்ரம்ப் ரேலியிலேயே கூட சின்னதாக பிரச்சனைகள் வந்து சீக்ரெட் சர்வீஸ் அவரை வெளியேற்றிய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கிறது. ஆனால் ஷூட்டிங் அளவுக்கு போனதில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதுவும் ஒரு முன்னாள் அதிபர் காயப்படும் அளவுக்கு, ரத்தம் சொட்ட காயப்படும் அளவுக்கு ட்ரம்ப் ரேலியிலே நடந்ததில்லை. அமெரிக்க அதிபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கடந்த நூற்றாண்டிலேயே 2 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக ஆப்ரஹாம் லிங்கன் கொல்லப்பட்டிருக்கிறார். சோ அரசியல் கொலைகள் என்பது அமெரிக்க வரலாற்று புரிதல்ல. அதுவும் அதிபர்கள் கொல்லப்பட்டது என்பதும் கூட புரிதல்ல. ஆனாலும் கூட இந்த ஒரு நூற்றாண்டுல இது இப்படி ஒரு சம்பவம், ஒரு உச்சகட்ட பாதுகாப்புல எல்லா உபகரணங்களும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய புரோட்டோகால்ல உயர்ந்திருக்கக்கூடிய அமெரிக்கால ஒரு முன்னாள் அதிபருக்கு அவருடைய ரேலியில இப்படி ஒரு நிகழ்வு நடக்குமானால் மிகுந்த அதிர்ச்சியோடு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய சம்பவமாக இது பார்க்கப்படும்.
அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதால் பெரும் அதிர்ச்சியானது நிலவி வருகிறது. அமெரிக்க அதிபர் தேர்தல் நடக்கக்கூடிய இந்த வேளையில் பென்சில்வேனியாவில் தனது ஆதரவாளர்கள் மத்தியில் ட்ரம்ப் பேசிக் கொண்டிருந்த போது இந்த திடீர் துப்பாக்கிச்சூடானது நடைபெற்றது. இது தொடர்பான ஒரு முக்கிய செய்தியினை தற்போது பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.